Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 366 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கும் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்டில். ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட பேசிக்ஸ் பார்த்தப்பயே பார்த்துருப்போம். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இட் நோஸ் அவர் கிளியர் நாலேஜ், அதாவது ஃபுல் நாலேஜ் இருக்கும் நம்மளோட டெஸ்ட் பண்ண போகிற சாஃப்ட்வேரை பற்றி. ஓகேங்களா? மொத்தமே உள்ள என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன இன்டர்னல் ஒர்க்கிங்லாம் இருக்குன்னு அந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிளியர் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லலாம், ஓப்பன் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லலாம், ஆர் ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹேஸ் டு ஆக்சஸ் த இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் த அப்ளிகேஷன். மொத்த இன்டர்னல் ஒர்க்கையுமே இது கண்ட்ரோலில் வச்சிருக்கோம். பட் அதுக்கு ஆப்போசிட் தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இது என்ன பண்ணாது அப்படின்னா இன்புட் அவுட்புட் பிஹேவியர், அதாவது இன்புட் என்ன அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சுக்குமே தவிர உள்ள அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியாது. வித்தவுட் எனி நாலேஜ் ஆஃப் த இன்டர்னல் லாஜிக், பட் வித் இன்டர்னல் லாஜிக்கோட இருக்கிறது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ இங்கே இது மாதிரி நிறைய இருக்கும். உள்ளுக்குள்ள கண்டிஷன்ஸ் பார்த்து இல்லை எப்படி இருக்குன்னு இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான கீ ஆஸ்பெக்ட்ஸ் எதுக்காக இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆக்சஸ் த சோர்ஸ் கோட். நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ் கோடை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, மொத்த அப்ளிகேஷனோடைய நாலேஜ் இருக்கிறதுக்கும் அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன ஆகுதுன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யூஸ் ஆகுது. அடுத்து டெஸ்ட் கவரேஜ். மெயின் அப்ஜெக்டிவ் எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக டெஸ்ட் கவரேஜ். இல்லைன்னா எல்லா பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமையும் உள்ளே கொண்டு போயிட்டு கவர் பண்ணிட்டு வரப்ப ஈஸியாக இருக்கும் என்னோட கோடிங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட பாத் எத்தனை பாத் இருக்கு, என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு, இஃப் எல்ஸ் கண்டிஷன்லாம், பிரான்ச்சஸ்ல என்ன இருக்கு, லூப்பிங் என்ன இருக்கு, இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் கவரேஜ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கோட் குவாலிட்டி வெரிஃபிகேஷன். ஓகேவா? ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் கோடை இவ்வளவு இன்டர்னல் ஒர்க்கிங் எல்லாம் செக் பண்ணுறதுனால நம்ம கோட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வெரிஃபை பண்ணி. ஓகேங்களா? அடுத்து டெஸ்ட் டைப்ஸ். விதவிதமான டெஸ்டிங் நடக்கும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், கண்ட்ரோல் ஃப்ளோ டெஸ்டிங், டேட்டா ஃப்ளோ, பிரான்ச் டெஸ்டிங், பாத் டெஸ்டிங், லூப் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங்னா ஒவ்வொரு காம்போனன்ட்ஸையும் செக் பண்ணும், ஒவ்வொரு மாடியூல்ஸாக செக் பண்ணுறது இன்டகிரேஷன் டெஸ்டிங்கோட வேலை. கண்ட்ரோல் ஃப்ளோ டெஸ்டிங்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல், எந்த ஃப்ளோவில் போகுது, டிசிஷன் எப்படி இருக்குது, லூப்ஸ் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன்லாம் என்ன மாதிரி போடுறோம், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேட்டா ஃப்ளோ, நம்ம டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சிஸ்டமில் எப்படி மூவ் பண்ணுது இதெல்லாம் பார்க்குறது. அடுத்து பிரான்ச் டெஸ்டிங், எந்த மாதிரி பிரான்ச்சஸில் இருக்குது டிசிஷனில், இஃப் எல்ஸ் கண்டிஷனில். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த பாத்தில் என் டேட்டா கோட் மூவ் ஆகுது, அதுக்குள்ளே என்னெல்லாம் லூப் இருக்குது, இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி பார்க்குறது தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட வேலை. அப்போ டெஸ்டிங்னு ஒயிட் பாக்ஸ்க்கு எடுத்திங்கன்னா யூனிட், இன்டகிரேஷன், கண்ட்ரோல் ஃப்ளோ, டேட்டா ஃப்ளோ, பிரான்ச், பாத், லூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட டெக்னிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ், பிரான்ச் கவரேஜ், பாத் கவரேஜ், கண்டிஷன் கவரேஜ், லூப் கவரேஜ். இப்போ ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன, பிரான்ச் என்ன, பாத் என்ன, கண்டிஷன் என்ன, லூப் என்னன்னு சொல்லுவோம்ல, அதே பேசிக் தான். அப்போ எப்படி வரும்? ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து செக் பண்ணி அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டெஸ்டிங்கை கவர் பண்ணுறது. ஓகேவா? இட் டேக் தட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் இந்த கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் டியூரிங் த டெஸ்ட். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் லைன் பை லைனாக அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் டெஸ்டிங் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் பண்ணும். இல்லைனா பிரான்ச் கவரேஜ். பிரான்ச் கவரேஜ் மீன்ஸ் இப்போ எனக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, இதில் எனக்கு 2-3 பிரான்ச் இருக்குன்னா இந்த ஒவ்வொரு பிரான்ச்சையும் கவர் பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்சில் இருக்க டிசிஷன் பாயிண்ட்டையும் போய் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி முடிக்கிறது பிரான்ச் கவரேஜோட வேலை. அடுத்து பாத் கவரேஜ். பாத் கவரேஜ்னா இப்போ என்கிட்ட நிறைய பிரான்ச்சஸ்ல என்னோட இது இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பாத் எத்தனை பாசிபிள் பாத்து இருந்தாலும் அத்தனை பாசிபிள் பாத்துலையுமே போறது. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட ஒன்று இருக்கு, ஸோ இங்க ஒரு வேல்யூ இருக்கு, ஸோ இங்க என்கிட்ட மொத்தம் 3 பாத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்கிட்ட வேல்யூஸ் இருக்கு. ஓகே, இங்க இருந்து இங்கேயும் பார்த்து போகுது. ஓகேவா? ஸோ இங்க இருந்து இங்க போறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருந்து இங்க வரேன். இப்போ இதுல பாசிபிள் வே எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இங்க இருந்து இங்க போகலாம், இங்க இருந்து இங்கேயும் போகலாம். ஓகேவா? இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பாத் இருக்கு. இந்த 3 டிஃப்ரெண்ட் பாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வே 3 வேலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பாத் கவரேஜ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன்லாம் போட்டு கண்டிஷன் கவரேஜும் நடக்கும். அடுத்து லூப்பிங். ஓகேங்களா? லூப்னா ஒரே விஷயம் எவ்வளோ ஐட்ரேஷன் வருதான்னு செக் பண்ணிட்டு என்னெல்லாம் இருக்கு, 1 ஐட்ரேஷனா, 2 ஐட்ரேஷனா, 3 ஐட்ரேஷனா, இல்லை நோ ஐட்ரேஷனா, இதெல்லாம் செக் பண்றது லூப் கவரேஜோட வேலை. தீஸ் ஆர் த
the some of the techniques used in white box testing. ஓகேவா? அடுத்து பெனிஃபிட்ஸ், ஏன் முக்கியமான அட்வான்டேஜஸ் என்ன, எதுக்காக இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரூனஸ் அப்படின்றப்ப என்னென்னா மொத்தத்தையுமே எந்த ஒரு பார்ட்டுமே நம்மக்கிட்ட இருந்து மறைஞ்சு இல்லை. ஓகேவா? நோ ஹிடன் பார்ட்ஸ், அன்கவர் பார்ட் எதுவுமே இல்லாமல் எல்லா லாஜிக்கும் எப்படி இருக்குது, எப்படி ஃப்ளோ வந்து இருக்குது நம்மளுடைய டேட்டாவோடது, எந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது, இன்டர்னல் லாஜிக் என்ன, எப்படி டெஸ்ட் பண்ணுறோன்னு எல்லாத்தையுமே விசிபிளாக காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து எஃபிஷியன்சி, நம்ம கோடோ டெஸ்டோ எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கனால ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அடுத்து கோட் ஆப்டிமைசேஷன், நம்மள்கிட்ட மெனி பாத் பேன்ச்சு கண்டிஷன்ஸு லூப்பிங்லாம் இருக்கிறனால எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து அதிகமான செக்யூரிட்டி டெஸ்டிங் இருக்குது. சீக்கிரமே நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டர்னல் லெவல்ஸில் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுறதுனால ஏதாவது பக்ஸ் ஏற்படுது, ஓகேவா, ஏதாவது சம்திங் எரர் வந்து நடக்குது அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஏர்லி பக் டிடெக்ஷனும் நடக்கும். ஓகேவா? தீஸ் ஆர் த சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். அடுத்து என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது, சேலஞ்சஸ்னால் என்ன, டிஃபிகல்ட்டிஸ். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறதுலன்னு பார்த்தோன்னா, ரெக்வயர் எக்ஸ்பர்டைஸ். ஏன்னா எதுக்காக எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்பவே பேர் போனவங்களாக இருக்கணும். பிகாஸ் நம்ம வந்து இன்டர்னலாக என்னெல்லாம் இருக்கோ அந்த லாஜிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதை பற்றி டீப் நாலேஜ் இருக்கிறவங்களால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக டெஸ்டிங் பண்ண முடியும். ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறது நம்ம கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்சிட்டி என்ன அதிகமாகும், பிகாஸ் நம்ம ஒரு ஃபுல் கோடை வந்து நம்ம கவர் பண்ணி எல்லா பார்த்தையும் எந்த விதத்தில் போனாலும் நான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. அடுத்து லிமிட்டட் ஸ்கோப், கம்மியான ஸ்கோப் தான், நிறைய கிடையாது. ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கில் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாமல் வைக்கிறாங்க. அதனால் வந்து நமக்கு ஸ்கோப் கம்மி தான். அதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் பண்ணி முடிக்கிறனால அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் கன்சியூமிங் அதிகம். தீஸ் ஆர் த சம் சேலஞ்சஸ் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். நெக்ஸ்ட் என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் ரன் பண்ணுறாங்கன்னா, JUnit, ஜாவாவில் வந்து JUnit யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, .NETல NUnit, பைத்தானில் PyTest, ஜாவாவில் இன்னொன்று ஜேகோகோ யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா கிளவர், சோனார் கியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கை நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். எப்போ வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது யூனிட் டெஸ்டிங்கில். ஓகேங்களா? அடுத்து செக்யூரிட்டி டெஸ்டிங்கில், கோட் ஆப்டிமைசேஷனில், ரெக்ரெஷன் டெஸ்டிங்கில். யூனிட் டெஸ்டிங்கில் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனாக நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற இடத்துல நான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். இல்லை அதிகமான செக்யூரிட்டி இருக்கணும், என்னோட அப்ளிகேஷன் அட்டாக்கர்ஸ்ட் வந்து நான் பாதுகாக்கணும், எக்ஸ்ப்ளோடேஷன் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா செக்யூரிட்டி டெஸ்டிங் வேணும் அப்படின்னா நான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் கோட் ஆப்டிமைசேஷன் பெஸ்ட் ஒன் தான் வேணும், என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கணும், என் சாஃப்ட்வேர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். இல்லை ரெக்ரெஷன் டெஸ்டிங், தட் மீன்ஸ் நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஆட் பண்ணாலும் என்னோட ஓல்டு சாஃப்ட்வேரும் ஓல்டு ஃபீச்சர்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒன். இன்டர்னல் கரெக்ட்னஸ், செக்யூரிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த சாஃப்ட்வேர்க்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஈஸி கொஷின் தான். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு கேட்டாங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு எழுதுங்க. கிளியர் பாக்ஸ் டெஸ்டிங், ஓப்பன் பாக்ஸ் டெஸ்டிங், ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங், இது எல்லாத்தையுமே இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் அப்ளிகேஷனோட இன்டர்னல் ஒர்க்கிங் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட வேலை. ஸோ சோர்ஸ் கூட ஆக்சஸ் பண்ணும், டெஸ்ட் கவரேஜ் பண்ணும், கோட் குவாலிட்டி வெரிஃபிகேஷன், டெஸ்ட் டைப்பில் பார்த்தோன்னா யூனிட், இன்டெகிரேஷன், கண்ட்ரோல் ஃப்ளோ, டேட்டா ஃப்ளோ, பிரான்ச், பாத், லூப். இதில் சம் டெக்னிக்ஸ்னு பார்த்தோம்னா there are 5 டெக்னிக்ஸ்: ஸ்டேட்மெண்ட் கவரேஜ், பிரான்ச் கவரேஜ், பாத் கவரேஜ், கண்டிஷன் கவரேஜ், லூப் கவரேஜ். ஓகே, இது மெயின் பாயிண்ட். அது இல்லாமல் பெனிஃபிட்ஸ், சேலஞ்சஸ், எப்போ யூஸ் பண்ணுறோன்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் பார்க்கலாம். தேங்க்யூ.